சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 28/9/2024 சனிக்கிழமை, புரட்டாசி மாதம் 12ஆம் நாள், ஏகாதசி திதி இன்று மதியம் 2:50 வரை, ஆயில்யம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 3:38 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய சூரியனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்யக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் புதிய ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வெற்றிகள் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எதிரி இருக்கணும் இல்லையா? எதிரி இருந்தால் தானே அவரை வெற்றிகள் அடையிறது, அதே மாதிரி எதிர்ப்பு இருந்தால் தானே அதை சக்ஸஸ் பண்ணுறது என்கின்ற அமைப்புகள் வந்துடும் இல்லையா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3ல் செவ்வாய், 6ல் புதன், 11ல் சனி என 3, 6, 10, 11 சொல்லப்படக்கூடிய உபசய ஸ்தானங்களில் 3 இடங்கள் மிகப்பெரிய வலிமையாக இருக்கின்ற அந்த அமைப்பு எதிர்ப்புகள் வந்து அதுக்கப்புறம் வெற்றிகள் கிடைக்கும்ன்றதை காட்டுது. இது இந்த வாரத்திலிருந்து ஒரு 3 வார காலத்திற்கே அப்படியே மேஷராசிக்காரர்களுக்கு குடும்பத்திலேயும் சரி, வெளியிலேயும் சரி, இதை சொன்னால் இல்லைங்க இது இப்படி ஆகட்டுங்க, அது இப்படி ஆகட்டுங்க என்கின்ற மாதிரி யாராவது ஒருவர் நம்முடைய கருத்தை மறுத்து பேசுகிறது, எதிர்த்து பேசுகிறது என்கின்ற அமைப்புகள் குடும்பத்தில் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. வேலை தொழில் அமைப்புகளில் கூட நமக்கு பிடிக்காதவங்களுடைய கை ஓங்கி அதற்கு பிறகு அதை ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள். நம்ம ஒன்று சொல்கிறோம், அதை அப்படியே முணுமுணுத்துக்கிட்டே அவர் வேறு மாதிரி சொல்கிறது, அல்லது அந்த போட்டு கொடுக்கறது, புறம் சொல்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? இதை எல்லாத்தையுமே இன்றைய நாளில் வந்து மேஷராசிக்காரர்கள் அனுபவிக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆனால் இறுதி வெற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு தான் இருக்கும். ஏனென்றால் ராசிநாதன் எப்பொழுதெல்லாம் வலுவான ஒரு அமைப்பில் உச்சனுடைய வீட்டில் இப்போ அவர் உட்கார்ந்துருக்கிறார். 3ஆம் அதிபதி வலுவாக இருந்து 3ஆம் இடத்துல ராசிநாதன் வலுவாக இருந்து 2 11ஆம் இடங்கள் இருக்கின்ற அமைப்பு தனலாபம் போன்றவைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. அதனால் எல்லாவற்றிலும் நல்லவைகள், வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளை இப்போ சொல்லிடலாம். சகோதர ஒற்றுமைகள் இப்போது மேஷராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும். கடந்த காலத்தில் அண்ணன் தம்பி, அக்காள் தங்கை உறவு அமைப்புகளில் கொஞ்சம் சிக்கல்கள் இருந்து ஒரு அக்கா தங்கச்சிக்கிட்ட கூட ஏமா ஒரு கையெழுத்தை போடுங்கம்மா அப்படின்னு கேட்டு, அல்லது காடு வீடு சார்ந்த விஷயங்கள் அனைத்திலுமே ஒரு மாதிரியாக சகோதரர்களுக்குள்ள ஒரு மனத்தாங்கள் இருந்து வந்த நிலைமைகள் எல்லாம் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு படிப்படியாக இன்னும் 2 வாரத்தில் விலகக்கூடிய அனைத்து அமைப்புகளும் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சுக்கிரன் அப்படியே 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பதுன்றது ஒரு மனசில் உற்சாகம், தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. என்னதான் மற்றவங்க நம்மளை எதிர்த்தாலும், என்னதான் ஒரு தோல்விகள் வரும்போல ஒரு தோன்றினாலும் கூட மனோ தைரியம்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா? எது வந்தாலும் தைரியத்தை விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி தைரியத்தை விட்டு கொடுக்காமல் எதையும் அப்படியே பகுத்தாய்ந்து பார்த்து அதன்படியே நின்று மேஷராசிக்காரங்க எல்லாருமே வெற்றிகளை, சக்ஸஸை அடையக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. எல்லாருக்குமே அவங்கவுங்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் மிக முக்கிய 3 கிரகங்களும் வலுத்து அமர்ந்திருக்கின்ற யோக நாளாக இந்த நாளை சொல்லலாம். 5ல் புதன் உச்சம், 6ல் சுக்கிரன் ஆட்சி, 10ல் பார்த்திங்கன்னா சனியும் ஆட்சி. உங்கள் ராசிக்கு 3 பேர் மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடியவங்க. இந்த 3 பேரும் மிக வலுவாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இப்போது தொட்டதெல்லாம் பொன்னாகும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். வாரத்தின் ஆரம்பம், இந்த நாளின் ஆரம்ப அமைப்புகளில் அடுத்த வாரம் திங்கட்கிழமையிலிருந்து அல்லது இந்த நாளின் காலையிலிருந்து சில பல குழப்பங்கள் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதனை குறித்து இருந்தாலும் கூட மத்தியானத்திற்கு பிறகு மாறக்கூடிய சில அமைப்புகளில் எல்லாத்தையும் நீங்கள் சமாளிச்சிட முடியுன்ற திடமான தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. கடந்த காலத்தில் நம்ம அதிர்ஷ்ட குறைவானவர்கள் என்கின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தவங்க கூட அவர் அப்படி செய்கிறாரு, அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அவ்வளோ கிடச்சிருச்சு,
எனக்கு வந்து பலன் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்குது, மற்றவங்களை விட நான் கொஞ்சம் முயற்சி நல்லா பண்ணுறேன், ஆனால் எனக்கு என்னமோ அது கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. இந்த மாதிரியான எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே நீங்கள் அதிர்ஷ்டக்காரர்கள் தான் என்பதை உணர்த்துகின்ற விதமாக சில பல சம்பவங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குழந்தைகளுடைய வேலை, தொழில், கல்வி போன்ற அமைப்புகள், திருமணம் போன்ற அமைப்புகளில் குழப்படிகள் இருக்கே அப்படிங்கிற கவலைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அந்த குழந்தைகளால் இதுவரைக்கும் நடந்து வந்த சில பல சாதகமற்ற தன்மைகளெல்லாம் அப்படியே மாறுறதை நல்ல விதமாகவே பார்க்க முடியுங்க. பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாள் கொஞ்சம் யோகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 10ஆம் இடம் ஜீவன அமைப்புகளோடு, வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு இருக்கக்கூடியவங்க. இப்போ தான் ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கிறேன், அதுக்குள்ளே போட்டியாக இன்னொருத்தர் வந்து ஆரம்பிச்சிட்டாரு, இவரை வந்து எப்படி சமாளிக்கிறது, அவரை எப்படி சமாளிக்கிறது, இந்த மாதிரியான குழப்ப நிலைமைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும், என்னதான் தொழில் ஆரம்பித்தாலும் கடை ஆரம்பித்தாலும் நமக்குன்னு இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் நம்மை விட்டு எங்கேயும் போக மாட்டார்கள், நாம் எந்த விதத்திலையும் தப்பு பண்ணலை என்கின்ற மாதிரியான ஒரு சலனமற்ற தன்மையில் ஒரு மாதிரியாக மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய சூழல்களில் எதையும் நிலைத்து செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மஞ்சள் நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு இப்போ மிகப்பெரிய நல் மாற்றங்கள் ஏற்படும். உலோகம், பாத்திரங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகள், கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட, கற்கள் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளை தொடர்பு கொண்டவர்கள், அதை நடத்துகின்றவர்கள் எல்லோருக்குமே லாபங்கள் இன்று இரவுக்குள்ளேயே நீடித்த அளவில் நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் உச்சமாக இருக்கிறார், கூடவே அவர் குருவின் பார்வையிலே இருக்கிறார். 4ஆம் இடத்துல உச்சமாக அவர் இருக்கிறது என்றது 4ஆம் இடத்தின் மிகப்பெரிய பலன்கள், தன்னம்பிக்கை போன்ற அமைப்புகள், சுகபோக ஸ்தானங்கள் அத்தனையும் வலுவாக இருக்கிற காரணத்தினால சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய, அது கிடைக்கக்கூடிய, இதுவரைக்கும் எதெல்லாம் தட்டி தட்டி போயிருந்ததோ அதெல்லாம் அப்படியே கையில் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல சுகஸ்தானம் இன்றைக்கு வலுவடைஞ்சிருக்கிறதுனால ஆண் பெண் உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை, மேலதிகாரி, ஊழியர் போன்றவைகள், ஒரு அலுவலகத்தில் கூட ஹையர் ஆஃபீஸர் என்னை வந்து ரொம்ப கோச்சிக்கிறாருங்க, என் மேலே எப்போவுமே ஒரு கருகருன்னு இருக்கிறாரு, இவரை எப்படி திருப்திப்படுத்துறதுனே தெரியல, இந்த மாதிரியான அலுவலகத்தில் டார்ச்சர் போன்ற அமைப்புகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற பணியாளர்கள் எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. அரசு ஊழியர்களுக்கு அரசாங்கத்திடமிருந்து நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மை, உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு என அனைத்திலும் சிறப்பாக நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 10ஆம் இடத்தை இன்றைக்கு புதன் வலுத்து பார்க்கிறார். ராஜயோகாதிபதி கிரகமான சுக்கிரன் இன்றைக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறதும் 9ஆம் இடத்துல சனி வலுத்து இருக்கிறதும் 5, 9ன்னு சொல்லப்படக்கூடிய பஞ்சம பாக்கிய ஸ்தானங்கள் வலுத்திருப்பதால் கடந்த காலங்களில் எந்தெந்த இடத்துலலாம் எதை தவற விட்டீங்களோ அதெல்லாம் இன்றைக்கி கையில் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அப்படிங்கிறத காட்டுது. வீடு சார்ந்த விஷயங்களில் இப்போது மிதுனராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கும். ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இருக்கின்ற வீட்டையே ஆல்ட்ரேஷன் பண்ணணும், கட்டணும்னு நினைக்கிறவங்க, அல்லது வாடகை வீட்டிலேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஒத்திக்கு லீஸுக்காவது எடுத்துகிட்டு போயிடலாங்க என்கின்ற மாதிரியான ஒரு முயற்சிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல தன்மைகள் இருக்கும் சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தாய்வழி நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். அம்மாவிடமிருந்து ஏதேனும் ஒரு ஆசீர்வாதம், அம்மாவிடமிருந்து ஒரு அனுமதி போன்றவைகளே கிடைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, அம்மா வந்து இதுக்கு ஒத்துக்குவாங்களோ ஒத்துக்க மாட்டாங்களோன்ற டவுட்டில் ஒன்று கேட்காமலே தள்ளி தள்ளி போய்கிட்டு இருந்துருவீங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே இன்றைக்கு தாய் என்கின்ற தெய்வத்திடம் கேட்டு அவருடைய அனுமதிகளையும் ஆசிகளையும் ஆதரவுகளையும் வாங்கக்கூடிய சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. உண்மையிலேயே மிதுனராசிக்காரர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான நல்ல நாளாக, வரப்போகின்ற வாரங்கள் அத்தனையுமே சிறப்பான நாளாக இருக்கக்கூடிய முதன்மை நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதுனத்திற்கு இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ஓரளவிற்காவது லாபங்கள் தெரியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சாயந்தரம் 4 மணிக்கு மேலே ஒரு சில கையில் கிடைக்கக்கூடிய வருமானங்கள் இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 11ஆம் இடத்துல குரு இருக்கிறார். ராஜயோகாதிபதி இன்றைக்கு 12ஆம் வீட்டில் மறைஞ்சிருந்தாலும் கூட குரு 2, 11ஆம் இடங்கள் போன்ற அமைப்புகள் வலுவாக இருக்கிறது. லாபத்தில் குரு இருக்கிறது. 2ஆம் அதிபதி குருவின் பார்வையில் இருக்கிறது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை போன்றவைகளை அதிகப்படுத்தக்கூடிய சுப நிகழ்வுகளை நடத்தி காட்டக்கூடிய அமைப்புகள் இப்போதைக்கு உண்டு. அதில் முக்கியமாக இன்றைக்கு ஒரு நல்ல அறிமுகம் கூட கிடைக்கும். ஒரு அரசு அதிகாரியோடைய அறிமுகம், அல்லது உங்களை விட பணத்தில் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் ஒருவரின் மூலமான அறிமுகம், அல்லது இவரைத்தான் நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன், இவர்கிட்ட கொஞ்சம் டச் வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை வசதிகளை கொஞ்சம் பெருக்கிக்கலாம், இந்த தொடர்பு நமக்கு கொஞ்சம் நல்லது என்கின்ற மாதிரியா
வெகு நாளாக முயற்சி செய்து கொண்டிருந்த ஒன்று இன்றைக்கு இந்த வாரத்திலேயே நடக்கக்கூடிய நல்ல முதன்மை நாளாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கடந்த 2 வருஷ காலமாகவே அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்தினால் கடுமையான மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் 2லையும் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே, புனர்பூசத்தையும் சேர்த்து சொல்லலாம். ஆனால் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் விலகிடுச்சு. ஒரு 90% இல்லைன்றதான் உண்மை. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இப்போது கடுமையான மன கஷ்டங்கள், மன அழுத்தங்கள் இருக்கின்றதை நம்முடைய ராசிபலன் பகுதியில் அடிக்கடி சொல்லிட்டு வரேன். அப்படிப்பட்டவர்களுக்கு கூட இந்த நாளிலிருந்து அப்படியே படிப்படியாக எல்லாமே விலகி வரக்கூடிய சூழல்கள் நல்ல விதமாக அமையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுன்றது தந்தை வழி நன்மைகள் அமைப்பையுமே தடை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அப்பா கிட்ட இப்போதைக்கு முரண்பாடுகள். நம்ம ஒன்று சொன்னால் அப்பா ஒன்று சொல்கிறாரு, நம்முடைய காலம் வேறு அவருடைய காலம் வேறன்றது அவர் என்னைக்கு புரிஞ்சிக்க மாட்டேன்றாரோ என்கின்ற மாதிரியான ஒரு நிலையில் தகப்பன் மீது குறை கண்டு கொண்டிருப்பவர்கள் அனைவருக்குமே அந்த குறைகளை நீங்கள் நிவர்த்தி பண்ணக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சொந்த ஊரிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் இன்றைக்கு கொண்டு நன்றாக இருக்காது. சொந்த ஊர் சார்ந்த விஷயங்களை இன்னும் ஒரு வாரம் 10 நாளாவது தள்ளி போட்டு அதற்கு பிறகு செய்யக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 2ஆம் இடத்துல உச்சனோடு கூடி குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய பணவரவுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைங்க. தனலாபம், பொருள் லாபம், பணவரவு, எதிலும் வெற்றி போன்ற அமைப்புகள் இன்றிலிருந்து மிகப்பெரிய அளவில் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்கின்றது எப்போதோ ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லது 2 தடவை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய ராசிநாதன் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை மாறுகிறார் என்கின்ற அமைப்பில் வருடம் 3 முறை அவர் கண்டிப்பாக குருவின் பார்வையில் வருவார். இப்போது அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். இந்த குருவின் பார்வையில் அவர் இன்னும் சில காலம், ஒரு 2 வார காலத்திற்கு இருக்கிறது மிகப்பெரிய நல்ல மேன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல நிலைமை. என்ன அப்படின்னு பண்ணால், உயர்ந்தவர்களுடைய நட்புகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. ஒரு பொருளை பற்றி ஒரு சிந்தித்து கொண்டிருப்பவர்கள், ஒரு தொழிலை வைக்கணும், ஒரு வியாபாரத்தை வைக்கணும், ஒரு வேலையில் சேரணுன்ற முயற்சிகளை கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே முயற்சிகள் அப்படியே பலிதமாகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். நெருப்பு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கிறவங்க, ஒரு நிலையில் ஒரு டீ கடை வச்சுருக்கிறேன், ஒரு பேக்கரி வச்சுருக்கிறேன், உணவு பதார்த்தங்கள் சம்மந்தப்பட்டதை வச்சுருக்கிறேன், ஹோட்டல் வச்சுருக்கிறேன், அல்லது நெருப்பு இல்லாமல் லேத்து பட்டறை கூட நெருப்பு இல்லாமல் எதையும் செய்ய முடியாது இல்லைங்களா? நெருப்பு இல்லாமல் எந்த ஒரு தொழில் நடக்காதோ அந்த தொழிலோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே தொழில் மேன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுப்பினையாகவே கண்டிப்பாக அமையும். 9, 11ஆம் இடங்களும் 2ஆம் இடங்களும் இன்றைக்கு வலுவாக இருக்கிறதுனால கடந்த 2-3 வருஷமாக எதில் பணம் வரும் அப்படின்னு உழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த அமைப்புகள் எல்லாமே செழுமையாக மேம்பட்ட விதத்தில் அப்படியே நல்ல விதமாக செயல்பட்டு பணவரவை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும். சகோதர மேன்மைகள் வலிமையாகவே இருக்கும். கடந்த காலங்களில் இருந்து வந்த பங்காளி சண்டை, பங்காளிகளுடைய கருத்து வேற்றுமை, ஒரு கோவில் கூட போன்ற விஷயங்களில், ஒரு கும்பாபிஷேக விஷயங்களில் இதை செய்ய முடியல அதை செய்ய முடியல, ஒரு 4 பேர் கூட்டு சேர்ந்து இதை செய்யலான்னு பார்த்தா அவர் அதை அப்படியே தடுத்து விட்டுக்கிட்டே இருக்கிறார், எப்போவுமே என்ன இவர் எதிர்த்துக்கிட்டே இருக்கிறார். இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு சுமூகமான சமரசமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய, எதிலும் உங்களை முதன்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே எல்லாவற்றிலும் சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்குங்க அனைத்து சிம்மராசிக்காரர்களுக்கும் இந்த நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமாக செயல்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இது இன்னும் ஒரு 3-4 வார காலத்திற்கு, கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலத்திற்காவது கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுப்பினை உள்ள ஒரு நல்ல காலம்னே சொல்லிடுவேன். ராசிநாதன் உச்சமாகி ராசியும் ராசிநாதனும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்பு. 2ஆம் இடத்துல உங்களுடைய தனாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் ஆட்சியாக இருக்கக்கூடிய நிலைமை. 6ஆம் இடத்துல எதிர்ப்புகள் எத்தனை வந்தாலும் அதை அப்படியே அகற்றி வழிவிடக்கூடிய அளவிற்கு செயல்படக்கூடிய நிலைமையில் சனி இருக்கிறது. 9ஆம் இடத்துல குரு இருந்து நல்லா பார்க்கறது. உண்மையிலேயே கொட்டுன்னு கொட்டக்கூடிய ஒரு நல்ல காலங்கள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு ஆரம்பிச்சிருக்குது. ஐயா இவ்வளவு இருந்தால் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட பிறந்த ஜாதக அமைப்பில் ஒரு 5% பேருக்காவது ஏதேனும் ஒரு கெடுமலன சாதகமற்ற பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு கூட நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மனசு கொஞ்சம் புத்துணர்ச்சியோடு இருக்கும். காலையில் எழுந்திரிச்சதுலேருந்தே எதிர்காலம் எப்படி இருக்கும், எதிர்காலத்திற்கு என்ன செய்வது, அல்லது இந்த வயசில் எப்படி பண்ணுறது, அதை எப்படி பண்ணுறது, அவரவருடைய வயதிற்கு தகுந்தாற் போல ஒரு நிலையில் முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே மனம் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே
எல்லாருக்குமே இருக்குங்க. கணிதம், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்டு அல்லது சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது, செல்ஃபோன் கடைகள் சம்மந்தப்பட்ட, நூதன கருவிகள் சம்மந்தப்பட்ட, கேமரா போன்ற எலக்ட்ரிக்கல் பொருட்கள் சம்மந்தப்பட்ட இந்த கடை வைத்திருக்கின்ற இந்த தொழிலை பண்ணக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இன்னும் 3 வார காலத்திற்குள்ள பெருத்த லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. தகரம் கூட தங்கமாகுங்க நீங்கள் தொட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த காலகட்டமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக சொல்ல முடியுங்க. ராசிநாதன் உச்சம், அதோடு குருவின் பார்வை என்பது ராசியும் ராசிநாதனும் சுபத்துவமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவங்கவுங்க தசாபக்தி பிரகாரம் என்னென்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறதோ அதை அப்படியே செம்மையாக மேம்பட்ட விதத்தில் செய்யக்கூடிய அமைப்புகள் இருப்பதால் எதையும் முயற்சியோடு செய்து அதன் மூலமான வெற்றிகளை அடையக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா தாய்மாமன் அல்லது மாமன் வழி, மச்சான் வழி அமைப்புகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த கசப்புகள் எல்லாம் விலகக்கூடிய சிறப்பு நல்ல நாளுங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியும் 12ஆம் இடமும் மிக வலிமையாக அற்புதமாக இருக்குது. 2 விஷயங்களை இப்போ குறிப்பாக சொல்லலாம். எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் வந்துருச்சு. கடந்த ஒரு 4 மாதமாகவே ஒன்றும் நல்லா இல்லையே, அது இப்படி இல்லையே, இது இப்படி இல்லையே, கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குதே, ஒன்றும் மூமெண்ட் ஆகலையே, நகரலையே, இந்த மாதிரியான எண்ணங்களில் இருந்து வந்து கொண்டிருந்த அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இனிமேல் அப்படிலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க, படிப்படியாக நல்லது நடக்குங்க, நம்மளும் கொஞ்சம் எந்திரிச்சு வெளியே வந்துடுவோங்க, நம்மளும் எதையும் சாதிக்க முடியுங்க அப்படிங்கிற ஒரு மலர்ச்சி, ஒரு மறுமலர்ச்சி, ஒரு நிலையில் நினைவுகளில் எல்லாம் இருந்தும் ஒரு முன்னேற்றங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 5ஆம் அதிபதி வலுத்து 12ஆம் அதிபதியும் ஒரு மாதிரி 12ஆம் வீட்டிலேயே விரைய வீட்டில் இருக்கிறனால புத்திரர்களால், பிள்ளைகளால் செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இது இன்னும் ஒரு 2-3 வாரத்திற்கு அப்படியே நீடிக்கும். அதாவது பிள்ளைகளுடைய வேலை, தொழில் அமைப்புகள் அல்லது அவர்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள், மங்கள விஷயங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது இந்த வாரத்திலேயே நடக்கக்கூடிய தன்மைகள் அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் உண்டு. நிறைய பேருக்கு பயணங்கள் கொஞ்சம் பட்டுன்னு இருக்கும். இன்றைக்கி காலையில் வண்டி எடுத்தோன்னா சாயந்தரம் வரைக்கும் இவ்வளவு அலைச்சலா என்கின்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அந்த பயணங்களால் நல்லவைகள், மேன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. சிலருக்கு பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் விசாவில் இது வரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள், ஒருத்தருக்கு பாஸ்போர்ட்டே கிடைக்கல, பாஸ்போர்ட்டை ரினியூவல் பண்ண முடியல, இந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு விசா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த நாட்டுக்கு போகணும், இங்கே படிக்க போகணும், இங்கே வேலைக்கு போகணும் அல்லது இங்கேயே போய் செட்டில் ஆகணும், ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறேன், அந்த இருக்கின்ற நாடுகளில் எனக்கு பிரச்சனை, இந்த மாதிரி 12ஆம் பாவகத்தின் பலவீனங்கள் அத்தனையும் இப்போது குரு பார்வை 12ஆம் அதிபதி உச்சனாக இருக்கின்ற காரணத்தினால் அத்தனையும் விலகுது. ஆகவே உள்நாட்டில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே பயணம் சார்ந்த அல்லது அங்கேயே இருக்கக்கூடிய விஷயங்கள் சார்ந்த எல்லா நிலைகளிலையுமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கிறது. பெண் குழந்தைகளுக்கு பொருள் சேர்த்து வைக்கக்கூடிய தன்மை, அவங்களுக்கு ஒரு நகை வாங்கி வச்சேன் அல்லது அவங்க பேரில் ஒரு முதலீடு செய்து வச்சேன், பெண் குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்வுக்கு இதை ஒதுக்கி வைக்க முடியும் என்கின்ற மாதிரியான சில பல பொருட்சேர்க்கை அமைப்புகள் உண்டாகக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக, குடும்பத்திலேயே எல்லோரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய, வெற்றிகள் வரக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையும். ஆனால் அந்த லாபம் இப்படி வந்தது, இந்த வெற்றி இப்படி வந்ததுன்னு சொல்லிக்க முடியாத அளவுக்கு மறைமுகமான தனலாபங்கள், வெற்றிகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. 8ஆம் இடத்துல இன்றைக்கி ராசிநாதன் மறைஞ்சிருக்கிறார். ஆனால் அவரே 6ஆம் அதிபதியாக இருக்கிறார். ஆனால் ராசி குருவின் பார்வையில் இருக்குது. லாபாதிபதி என்றைக்கெல்லாம் வலுத்திருக்கிறாரோ அப்போது எதிரிகளை ஜெயிக்க முடியும் என்பது ஒரு விதமான ஜோதிட பலன். இதுவரைக்கும் கடந்த காலத்தில் யார் யாரெல்லாம் உங்களை எதிரியாக நினச்சாங்களோ, நீங்கள் எதிரியாக நினைக்கலங்க, ஆனாலும் உங்களை ஒருத்தர் விரோதி, எதிரியாக நினைப்பார் இல்லையா, அவங்க எல்லாமே தானாகவே தனக்கு ஒரு அமைப்புகளில் பின்னடைவுகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகள். நீங்கள் ஒன்றுமே செய்யலைனா கூட உங்களை எதிரியாக சொல்லக்கூடியவர் நசிந்து நலிந்து போகக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய முதன்மை நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். ஆகவே எதிர்ப்புகளை பற்றி கவலைப்படாமல் அவற்றை அப்படியே தூர கடாசி விட்டு நம்முடைய வேலைகளை நாமே பார்க்க வேண்டிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 11ஆம் இடம் என்பது வலுத்திருந்தால் சட்ட சிக்கல்கள் தீரும் என்பதும் ஒரு வகையில் விதி. ஆக கடந்த காலத்தில் சிகப்பு நிற கட்டிடங்களுக்குள்ளே போய்கிட்டு இருந்தவங்க, கோர்ட்டு போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே இன்றிலிருந்து ஒரு 3 வார காலத்திற்குள்ளே வெற்றிகள் வருவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் அமைப்புகளும் உருவாகக்கூடிய நிறைந்த ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 12ஆம் அதிபதியும் இன்றைக்கு சுபத்துவமாக 12ஆம் வீட்டிலேயே செழுமையாக இருக்கிறார். அவரே 7ஆம் அதிபதியோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற காரணத்தினால கடந்த காலத்தில்
கணவன் மனைவி மூலமான செலவுகள் விரயங்களை கணிச்சாங்க. அதாவது மனைவிக்கு உடம்பு நல்லா இல்லை, கணவருக்கு கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்குது, அல்லது கணவரே ஆரோக்கிய குறைவில் இருக்கிறார், இது போன்ற அமைப்புகளில் குடும்பத்தில் அதிகமான ஒரு செலவுகள் இருக்குது என்கின்ற அமைப்பில் கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கூட அந்த செலவுகள் நின்று சுப செலவுகள் வரக்கூடிய அமைப்புகள், மங்கள நிகழ்ச்சிகள், திருமணம் போன்ற அமைப்புகள், அல்லது வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, இந்த மாதிரியான நல்ல பொருட்கள் சேர்க்கைக்கான செலவுகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா வீட்டிற்கு பொருள் வாங்கக்கூடிய அமைப்பு இன்றிலிருந்து ஒரு வார காலம் 10 நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக இருக்குது. வீட்டுக்கு வாஷிங் மிஷின் வாங்குறது, ஏசி போன்றவைகளை வாங்குறது, அல்லது மிக மிக முக்கிய வாழ்வாதாரத்திற்கு தேவையான ஒரு பொருளை வாங்கி அதன் மூலமாக வாழ்க்கை மிக நல்ல விதமாக மாறக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே மறைமுக தனலாபங்கள், எதிரியை ஜெயித்தல் இருக்கக்கூடிய நல்ல நாளாக, யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாள் இன்னைக்கு. நேற்றே சந்திராஷ்டமம் ஆரம்பம், இன்றைக்கு முழுக்க நீடிக்குது. இன்றைக்கு நள்ளிரவு 3:38 வரைக்குமே சந்திராஷ்டமம் நீடிக்குது. ஆக காலையில் எழுந்திரிச்சதுலேருந்தே கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும். தேய்பிறை சந்திராஷ்டமம் இல்லையா, சந்திரன் அப்படி ஒன்றும் பெரிய நல்ல அளவில் இல்லை, குருவின் பார்வை போன்ற சுப தொடர்புகளும் அவருக்கு இல்லை. அதனால் காலையில் இருந்தே கொஞ்சம் மனசு கலக்கமாகவே இருந்தாலும் கூட இன்றைக்கு இரவு சந்திராஷ்டமம் முடிகிறதுனால பெரிய அளவில் அப்படி ஒன்றும் சோதனைகள் இருக்காதுங்க. கொஞ்சம் பண வரவில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாருக்கிட்டையும் பணம் கொடுக்கறது, கடன் வாங்குறது போன்ற அமைப்புகள், அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுறது, இவருக்கு நானாச்சுங்க, இவர் கொடுக்கலைன்னா நான் கொடுக்குறேன், இவர் இது செய்யலைன்னா நான் செஞ்சு தரேன், இந்த மாதிரியாக அடுத்தவருக்காக பரிதாபப்பட்டு ஏதேனும் உதவிகள் செய்கிறது, கேரண்டி போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் இன்றைக்கி தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சமூக ஊடகங்களில் ஆர்வம் உள்ளவர்கள் கூட கொஞ்சம் எதிலும் எச்சரிக்கையாக ஒரு விஷயத்தை பார்க்கறது, பகிர்றது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடியது ஒரு விஷயம் நல்லதாக இருக்கும். கொஞ்சம் கோபம் வராமையும், 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து இன்றைக்கு ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறார், எதுலேயும் கொஞ்சம் எரிச்சலாகவே வரும். இவங்க இப்படி நடக்கலை, அப்படி நடக்கலை, சொன்ன மாதிரி செய்ய மாட்டேன்றாங்களே, நம்ம ஒன்று செய்கிறோம், கேட்குறோம், இவங்க ஒன்று செய்கிறாங்க, இந்த மாதிரியான எரிச்சல் தன்மைகளும் இப்போது இருக்கிறது. அந்த எரிச்சலை கூட கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு பொறுமையும் நிதானமும் தேவைப்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் சாதகமற்ற தன்மைகள் ஏதாவது நடக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நடக்காதுங்க. 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும் குருவின் பார்வையில் தர்மகர்மாதிபதி யோக அமைப்பில் இருக்கிறனால சொந்த வாழ்க்கை, வீடு போன்ற அமைப்புகளில் தான் மற்றவங்க நம்ம பேச்சை கேட்காமலோ அல்லது நமக்கு மீறியோ ஏதாவது ஒன்று செஞ்சு கொஞ்சம் கோபதாபங்கள் வர்ற மாதிரி சில விஷயங்களை செய்வாங்களே தவிர வேலை, தொழில், வியாபாரம் அந்த அமைப்புகள் எதுவுமே கெட்டு போகாமல் நல்லதாகவே இருக்குங்க. வியாபார பெருமக்களுக்கு இன்றைக்கு ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் இருக்கும். அதாவது வருகின்ற லாபத்தை எடுத்துகிட்டு போக முடியாது, ஏற்கனவே வாங்கின கடனுக்கோ அல்லது ஏற்கனவே வாங்கின ஒன்றுக்கோ திருப்பி தரக்கூடிய அளவிற்கு, அதாவது பணம் வரும், அதை நம்ம பெட்டியில் வச்சு பூட்ட முடியாத அளவிற்கு ஏதேனும் செலவுகள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கு முற்பகுதியில் ஒரு மாதிரி மத்தியானம் ஒரு 3 மணி வரைக்குமே கொஞ்சம் மனசு சங்கடப்படக்கூடிய சில விஷயங்கள் நடந்தாலும் கூட பிற்பகுதி ஒரு 4 மணிக்கு பிறகு மாறக்கூடிய விஷயங்கள், இன்று இரவுக்கே சந்திராஷ்டமம் முடிகின்ற காரணத்தினாலையும் எதையும் சமாளித்து கொள்ளக்கூடிய வேலை, தொழில், வியாபார அமைப்புகளில் நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய சிறப்பு நாளாகவே, சந்திராஷ்டம நாளாக இருந்தாலும் நிம்மதிகள் கெடாத ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல யோகம் செயல்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையுங்க. ராசியின் யோகர்கள்னு சொல்லப்படக்கூடிய 3 பேருமே இன்றைக்கு ரொம்ப வலுத்திருக்கிறாங்க. உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துல ஒரு ஆட்சி என்கின்ற அமைப்பில் வலுத்திருக்கிறார். ராசியை குரு பார்க்கிறார். ராசியை குரு பார்ப்பதோடு மட்டும் இல்லாமல் பாக்கியாதிபதி உச்சமாகி பாக்கியத்தையும் குரு பார்க்கிறார். 9 குடையவர் உச்சமாக 10ஆம் அதிபதி ஆட்சியாக தர்மகர்மாதிபதி யோகத்தின் சிறப்பு அமைப்புகள் எல்லாம் இருக்குது. கடந்த ஒரு 2-3 வருஷமாக எந்த அளவுக்கு மகர ராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டீங்களோ அந்த அளவிற்கு நல்லவைகளை நடக்கக்கூடிய அமைப்பிற்கு கிரக மாறுதல்கள் நல்ல விதமாகவே இருக்குது அப்படிங்கிறதாங்க உண்மை. எல்லா நிலைமைகள்லையும் நல்லா இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத கட்டியம் கூறுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, முன்னறிவிப்பு செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்னும் 3 மாதத்திற்கு பிறகு நீங்கள் நன்றாக இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளுக்கும் முன்னறிவிப்பு செய்யக்கூடிய அமைப்பாக இப்போது கிரக மாற்றங்கள் கண்டிப்பாக செயல்படுதுங்க. ராசியின் 3 கிரகங்களும் வலுத்து காணப்படுகின்ற இந்த சூழ்நிலை, ராசிக்கு குருபார்வை இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு, தொட்டது துளங்கக்கூடிய, எதிலும் சிறப்புகள் கிடைக்கக்கூடிய, நினைத்தது நடக்கக்கூடிய, அப்படியே எண்ணம் பலிக்கக்கூடிய அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகலாங்க.
நல்லா இருக்குதுங்க மகர ராசிக்காரர்களுக்கு. சுருக்கமாகவே ராசி பலனை மகர ராசிக்காரர்களுக்கு சொல்லிடலாம். ஆனாலும் அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல் எதை நினைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு காதல் நிறைவேறக்கூடிய அமைப்பு, ஒரு திருமணத்தில் போய் காதல் முடியக்கூடிய அமைப்பு, எதிர்பாலினத்தவரிடம் சரியான புரிந்துணர்வுகள் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை, அண்ணன் தம்பி உறவுகள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்பு, அக்கால் தங்கைகளுக்கு தம்பிகள் செய்யக்கூடிய அமைப்புகளும், அண்ணன்களோ தம்பிகளோ ஆணுக்கு பெண்ணுக்கு செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள், ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் ஒரு நிலையில் ஒரு gift மாதிரியோ அல்லது நல்லவைகளை மட்டுமே எடுத்து செய்யக்கூடிய அமைப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே மகர ராசிக்காரங்க எல்லாருக்கும் இருக்குது. கடந்த காலத்தில் தாய் தந்தையருடைய ஆரோக்கிய குறைவுகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அதற்கான நிவர்த்தி. உங்களுக்கே கடன் தொல்லைகள் அதிகமாக இருந்தது, வருமானமே இல்லைங்களே, ஒரு 2-3 வருஷமாக நினச்சதை சாதிக்க முடியாமல் ஒரு இடத்துல அப்படியே தேங்கி போய் உட்காந்துட்டேன் என்கின்ற மாதிரியான அமைப்புகளில் இருக்கின்றவர்களுக்கு கூட எல்லா சிறப்புகளும் படிப்படியாக வரும் என்ற நம்பிக்கையும் அதற்கான நடவடிக்கைகளும் ஆரம்பமாகக்கூடிய சுப நாளுங்க மகர ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு மறைமுகமான தனலாபங்கள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையும். எதிர்பாராத அதிர்ஷ்டம்னு கூட சொல்லலாம். 8ஆம் இடத்துல புதன் உச்ச நிலையில் குருவின் பார்வையில் இருக்கிறார். கூடவே பாக்கியாதிபதி வலுவாக 9ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது மிகப்பெரிய யோக பலன்களை, இதுவரைக்கும் கிடைக்காத ஒன்றை அப்படியே கிடைக்க வைக்கக்கூடிய நல்ல தன்மையான நாளாக இந்த நாளை கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே சொல்ல முடியும். ஜென்மச்சனியினால் கடுமையான ஆதிக்கத்தில் கடுமையான ஒரு அமைப்பில் இப்போ கும்பராசிக்காரங்க பெரும்பாலானவங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. கும்பராசிக்காரர்கள் எல்லாருமே கஷ்டப்படுறீங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு 70-80% பேர் இன்றைக்கு ஒரு திக்கற்ற இடத்துல இருக்கிற மாதிரி, திக்கு தெரியாத காடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா, இதை பார்க்குறதா அதை பார்க்குறதா என்பது மாதிரியான நிலைமைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு படிப்படியாக இன்னும் 3 வார காலத்தில் இப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள், ஒரு செயலற்ற தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, எதையுமே செய்ய முடியாத, முன்னால் போனால் இப்படி இருக்குது பின்னால் போனால் இப்படி இருக்குது, இடிக்குது கடிக்குது என்கின்ற மாதிரியான அத்தனை அமைப்புகளும் மாறக்கூடிய முதன்மை நாளாக இந்த நாள் அமையும். கடந்த காலத்தில் ஷேர் மார்க்கெட்டு போன்ற பங்குச்சந்தை யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் பணத்தை இழந்தவர்கள் அத்தனை பேருக்குமே இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு. தொலைச்ச இடத்துல தாங்க தேடணும்னு ஒரே இடத்துலேயே சுற்றி சுழன்று ஒரு மாதிரியாக பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த நஷ்ட கஷ்ட சோதனைகளிலிருந்து விலகக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்து அப்படியே செயல்படக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. ஒரு 3 வார காலத்திற்குள்ளேயே கையில் பணம் வரக்கூடிய அமைப்புகளை கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். தாய்மாமன் மாமன் சம்பந்தப்பட்ட உறவுகள் இப்போது நல்ல வலிமையாக இருக்கும். பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை தயாரிக்கிறவங்க விற்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, பெண்களுக்கான ஆடைகள் ரெடிமேட் ஸ்டோரு, அந்த சுடிதார் போன்ற அமைப்புகள், பெண்கள் மட்டுமே போட்டுக்கொள்ளக்கூடிய உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற அதிகம் பெண்கள் பணிபுரியக்கூடிய நிறுவனங்களை நடத்தக்கூடிய அல்லது அவங்களோடு வேலை செய்யக்கூடிய குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஆண்கள் போன்றவர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள் அத்தனையும் விலகக்கூடிய சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்குதுங்க கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு கீர்த்தி புகழ்னு சொல்லப்படக்கூடிய 3ஆம் பாவகம் 8ஆம் பாவகம் இன்றைக்கு ரொம்ப பெரிய அளவில் நல்லா இருக்குது. இது வரைக்கும் எந்த இடத்துல பேர் எடுக்க முடியலன்னு நினச்சிங்களோ, எந்த இடத்துல பேர் கெட்டு போச்சுன்னு நினச்சிங்களோ, அந்த இடத்துல இழந்த பேரை திரும்ப மீட்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கடனை அடைக்க முடியும். கடன் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளை நீங்களே தன்னந்தனியாக நின்று தீர்த்துக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அப்படியே மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. எதிர்பாராத ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. ஒருத்தரை பார்க்கணும்னு பிளான் பண்ணி போய் ரொம்ப நாளாக பார்க்க முடியாமல் இப்போல 2 தடவை போனேன் 3 தடவை போனேன், நான் பிளான் பண்ணி போனேன், ஆனால் அவர் அங்கே டக்குன்னு ஒரு வேலையாக போயிட்டார். இந்த மாதிரி எதிர்பார்த்து போய் ஒன்று நடக்காத ஒன்றில் இருப்பவர்கள் அனைவருக்குமே எதிர்பாராமல் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, யாரை பார்ப்பதற்காக அலைந்து கொண்டிருக்கிறோமோ, எதை செய்வதற்காக அலைந்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் தெரியாத்தனமாகவோ அல்லது நல்ல விதமாகவோ டக்குன்னு வந்து உங்களுக்கு முடியக்கூடிய அமைப்புகள், எதிரிலேயே வந்து அறிமுகமாகக்கூடிய அமைப்புகள்னு எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ரொம்ப நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அதை போலவே தொடர்புகள் விட்டு போனவர்கள் மீண்டும் வந்து வாழ்க்கையில் வரக்கூடிய அமைப்புகளும் இப்போது கண்டிப்பாக
கண்டிப்பாக உண்டு. சின்ன வயசில் படிக்கும்போது இவரை தெரியும், அந்த இடத்துல வேலை செய்யும்போது தெரியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருந்தேன், அப்போது இவர் பழக்கம். இடையில என்னன்னு தெரியல, அவரும் நம்பரை மாற்றிட்டாரு, நானும் நம்பரை மாற்றிட்டேன். டச்சு விட்டு போச்சு. இன்றைக்கி பார்த்தோம்னா திடீர்னு அவர் லைனில் வராரு, அல்லது இன்னார் மூலமாக அவர் இங்கே இருக்கிறாருன்னு தெரியுது. இந்த மாதிரி பால்ய பருவத்தில் அல்லது குறிப்பிட்ட பருவத்தில் பழகி தொடர்புகள் விட்டு போனவருடைய தொடர்பு மீண்டும் இன்றிலிருந்து ஒரு 7-8 நாட்களுக்குள்ள சுக்கிரனுடைய தயவினால் மீண்டும் கிடைத்து அவர் மூலமான வாழ்க்கை மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். உச்ச புதன் இன்றைக்கு ராசியில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கறதுனால அந்நிய மத இன மொழி பேசுகின்றவர்களின் மூலமான லாபங்கள், இந்த மாதிரியான நண்பர்கள் மூலமாக, வேற்றுமத நண்பர்கள், வேற்று மொழி பேசக்கூடிய நண்பர்களின் மூலமாக, அல்லது இது போன்ற வேலைக்காரர்கள் உதவியாளர்களின் மூலமாக செல்வம் வரக்கூடிய அமைப்பு இன்றைக்கு அப்படியே மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே மீனராசிக்காரர்கள் கருணை உள்ளம் கொண்டவர்களாக இருப்பீங்க இல்லையா? உங்களுடைய கருணை உள்ளத்தை மெய்ப்பிக்கின்ற விதமாக யாருக்காவது உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சி அதனால் உங்களுடைய புயர் புகழ் போன்ற கீர்த்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு.